மச்சான் மச்சான் எப்படா இருக்க? நல்லா இருக்குண்டா. எப்படா வந்த ஊர்ல இருந்து? நேற்று சாயங்காலம் தான். என்ன விஷயமா? எலெக்ஷன் வருதுல்ல, ஓட்டு போடலாம். எலெக்ஷன் டைம்ல தானே உங்களாம் பார்க்கவே முடியுது. என்னடா பண்றது, லீவு கிடைக்கல. என்ன கூட்டமா இருக்கு, கட்சி கூட்டமா? ஆமா மச்சான், நிறைய பேர் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி நாம ஏதாவது கூட்டத்துக்கு போவோமா? அப்படியா? ஆமா, கட்சிங்க வேற அதிகமாயிடுச்சு. கழுத நம்ம ஓட்டு போற பையன் தான் ஜெயிக்கிறான் வேற. மச்சான் சரி, இந்த வாட்டி போயிட்டு பார்ப்போம் வா. சரி ஓகே மச்சான், பார்ப்போம். மச்சான் மச்சான் உட்கார். சரியான கூட்டம் போல. யார் இது? இங்க அவர்தான் தெரியாதான். நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு, வீடு போய் தூங்க மாட்டீங்கன்னா தளபதி 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 தளபதி. டேய் யாரா அவனுங்க? இவனை வச்சு அப்புறம் இருந்தாலும் அரசியல் பண்ண போறாரு. அங்க போற அவன் என்ன பண்றானே? டேய் தலைவா, எவன் என் தளபதியை வேணான்னு சொல்றான், வீட்டுல சிலுக்குறா. என்னடா இவனுக்கு இப்படி பேசி திரியிறாங்க? இன்னும் நடக்கும் போல. வா அந்த கூட்டத்துக்கு போவோம். மச்சான் உட்காரு. யாருன்னு தெரியல. யாரு? என்னது? சன்னு ஊரா? தளபதி ஆகிய நான். டேய் என்னடா போன கூடத்துல மக்கள் எல்லாம் தளபதினு சொன்னாங்க, நீ எவ்வளோ தளபதினு சொல்லிட்டு இருக்காரு? ஒன்றும் புரியல. போன ஆட்சியில் ரேஷனில் 1500 ரூபா கொடுத்தாங்க. அது கூட ஒரு 2500 ரூபா போட்டு 5000 கொடுக்க மாட்டாங்களா இவங்க? அவங்க ஆட்சி முடிஞ்சு இப்போ இவங்க ஆட்சியே வந்துருச்சு, இன்னும் அவங்களே குறை சொல்லுங்கிறாங்க. பொதிய ஏந்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. என்னடா பாட்டு போட சொன்னா ஏதோ ஒப்பிச்சிட்டு இருக்காரு, இவனுங்களும் அதை கேட்டுக்கிறானுங்க. டேய் மச்சான் அவனை அதை கேட்கல, பேச்சு முடிய போகுதுல, அதான் வந்து டீம் ரெடியும் வாழ தெரியும் அடுத்து மலர் பார்க்குறாங்க. எரிதடி மாலா காண போடு. மச்சான் அடுத்த கூட்டத்துக்கு போமா? அப்படியா? சிறா போவா. சரியான டைம்ல இன்னும் முள்ளடா மச்சான். ஒரு ஓட்டுக்கு போறதுக்காக எல்லாரும் யாருக்கு பார்த்து போகணும்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு ஒருத்தரை பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. பண்றது. ஆமா, எதுவுமே தேடுற மாதிரி தெரியல. பேசாம நம்மளே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாமா? ஏன்டா நீ பீச்சில் ஒரு 2 ஏக்கர் இடம் முடிக்கணுமா? வேற இருக்குல்ல. அது எப்படிங்க அடி கேள்வி கேட்பீங்க? அதெல்லாம் தப்புங்க. இப்பெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. மீடியாக்காரனா என்ன வேணா கேட்பீங்களா? ஏன் அவங்க கூட தான் இருக்கிறாங்க, அவங்களாம் கேட்டீங்களா? நானும் விவசாயி மகன் தான். ஆமா, எதுக்கு இப்ப இவ்வளவு ஆக்ரோஷமா பேசாரு இவரு? அது ஒண்ணும் இல்ல மச்சான், இவங்க ஆட்சியில தான் நிறைய விவசாயிகளை சுட்டு கொண்டாங்க. அதே போன கூட்டத்துல பார்த்தோம்ல, அவரு கேக்குறாரு, இவரு சொல்றாரு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும். மச்சான் இது அது இல்ல. டேய் ஆமாடா. என்ன தெரியுதுங்களா? அனுமார் பரங்கி மேலே தூக்கிட்டு வர மாதிரி அவங்க மதுரையில கட்டின எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒத்த கீழே தூக்கிட்டு வந்த பாருங்க. அடுத்த முறை அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. அந்த கூட்டத்துக்கு போமா? போலாம். மச்சான் சரியான தேடுறான். ஒண்ணுமே முடியலடா அம்மா. மச்சான் போன கூட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்குடா. இவனுங்கெல்லாம் பொலிட்டிஷியனா இல்ல காமெடியானே தெரியல. அதுவும் கரெக்டு தான். எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல மச்சான். இந்த ஒரு ஒத்த ஓட்ட வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைக்க முடியலன்னா கஷ்டமா இருக்குது. ஆமா மச்சான். ஆமா, யார் தலைவர் இதுல? ரத்த கொதிப்பு. ஓ அவரா? அவருதான். ஆஹா, மஞ்சாதான். நானும் உன்ன ஒருதலையா காதலிச்சு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு திரி. அது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப வசதியா போச்சு. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாய் மீது, என் தலைவர் மீது சத்தியமா சொல்றேன், இந்த நிலம் என் கையில சிக்கிச்சு, நீ சத்த யாருக்கிட்ட என்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ராசா.
ஒன்றும் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் போகலாம்டா. மச்சான் போறதுக்கு முன்னாடி வரதுக்கு பார்த்துட்டு போவோம். இன்னொரு இடமா? மச்சான் யாராவது மூஞ்சில் டார்ச் லைட் அடிக்கிறது? பைபாஸ் ஏற்றி கூட்டோட்டேன் என்ன? டேய் அவரே தெரியல யார் அவரு? டேய் 100 நாள் நிலையில அவர் வர்றா 100 நாள் காலம். கேப்பா சிக்கு டைம் பாஸ். அவரா? ஒரேதான். எல்லாருக்கும் வணக்கம். என்னடா கையில் ரிமோட் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரிமோட் எப்போதும் என் கையில் தான் இருக்கும். ஆனால் நான் டிவியை மட்டும்தான் உடைப்பேன். ஏடா டிவி ரிமோட் எடுத்து டிவி ஓடிக்கிறாரு. தெரியலையே. அவர் படத்தை பார்த்துட்டு வரும் இருக்குமோ? டிவியை உடைச்சிட்டேன், போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் புதுசு. அந்த டிவியும் நான் தான் உடைப்பேன். டேஞ்சர் போட்டு டேஞ்சரா. ஆமாம், ரொம்ப மோசமானோம். என்ன அப்புறம் கிளம்புமா? கிளம்பலாவா? சரி மச்சான் கடைசியதை மட்டும் பார்த்து முடிவு பண்ணலாம்டா யார் ஓட்டு போடலான்னு. ஆமாம் மச்சான், அதுவும் கட்டு தான். இதை பார்த்தா தான் நம்மளால ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். எப்படி எப்படி எப்படி? இல்லை இவங்கெல்லாம் யாருக்காவது ஓட்டு போடலாமா, இல்லைன்னா நம்மளே எலெக்ஷனில் நிற்கலாமான்னு. மூடு பண்ணிட்டாரு பாரு. அண்ணே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம் யார் இவரு? இவரே தெரியாதா? வாட்ச் வாட்சே வச்சா அவரே தான். அயோத்தியில் நம்ம கோயிலை கட்டினதுக்கப்புறம் வருஷத்துக்கு 5 கோடி பேர் போனாலே அந்த மாநிலத்துக்கு 40 லட்சம் கோடி வருமானமாக போட்டுங்க. எப்படி மச்சான்? போற வரலாம் போகும்போதெல்லாம் கையில 80,000 எடுத்துட்டு போவானே. கேட்குறவங்க இருக்கிறவங்கள சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மீடியாக்காரன் நீங்கள் என்ன கேட்டீங்களா? ஆனால் நீங்கள் எந்த சேனல்னு சும்மா சொல்லுங்கள். பன் டிவிங்களா? ஆனால் நான் பேசுறதை கரெக்டாக போட்டுடணும் சரிங்களா? 1967 சத்ரபதி சிவாஜி அவர்களே நம்ம கோயிலில் தரிசனத்துக்காக வந்திருக்காங்க. சொன்னால் ஒரு பையனை நம்ப மாட்டான். தயவு செஞ்சு மீடியாவில் அப்படியே போடுங்க, எதையும் கட் பண்ணிடாதீங்க. அவன் மச்சான் ஒருத்தனும் நம்ப மாட்டான். ஏன் ஏன்? ஏன்னா சத்ரபதி சிவாஜி 1670 செத்துட்டாரு. சிவாஜி செத்துட்டாரா? ஆமாம் மச்சான் ஆ எவ்வளவு கூட்டம் போனோம். ஆமா. ஆனா ஒரு கூட சரியில்லை பத்தியா? ஆமா. இந்த அரசியலே ஒரு சாக்கடை தான். எவனையும் ஓட்டு போறது இல்லை மச்சான். ஆமாம் மச்சான், நானும் யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை. அவ்வளவுதான். நான் மச்சான் தெரியலையே. நான் ஏதோ ஓட்டு போகிறத பற்றி பேசினீங்க. ஆமாடா. வரைக்கும் போயிருந்தோம். சரி. ஆனா ஓட்டு யாரும் போறதுன்னு முடிவு பண்ணோம். ஆமாம், நீ போடாத வேஸ்ட்டு. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? இங்கே இருக்கிற நிலமை மாறணும்னா அதுக்கு முதல்ல உங்களோட ஓட்டு தேவைடா. இங்கே ஓட்டு போகிறது ஒன்றும் விரல் எக்ஸாம் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு மட்டும் இல்லை. முதல்ல இந்த அரசியலாம் சாகடன்னு சொல்கிறது நிறுத்துங்க. ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பிரசன்ட் சார் பிரசன்ட் மிஸ்ன்னு சொன்ன பசங்களாம் எனக்கு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த நிலமெல்லாம் மாறணும்னா அதுக்கு முதல்ல உங்களோட ஓட்டு தேவை. சரி, இந்தியா சுதந்திரம் கிடைச்சி எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 70 வருஷத்துக்கு மேல. 77 வருஷம் ஆகுது. 77 வருஷம் ஆகி இங்கே இன்னும் 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமையோ இல்லை அந்த புளித்து போன அரிசி கையேந்திர நிலைமையோ மாறி இருக்கா? வந்துட்டாங்க ஓட்டு போட மாட்டேங்கிட்டு. எப்படியா இருந்தாலும் நம்ம ஓட்டு போறவங்க ஜெயிக்க போறது இல்லை. அது எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டு பேசாம நோட்டாக்கு ஓட்டு போட்டு போயிடலாம்ல? நோட்டாக்கு ஓட்டு போறேன்றீங்களே, அதான்டா முதல் தப்பு. ஓட்டு போடாமல் இருக்கிறவங்க படிக்காத முட்டாள்னா நோட்டாக்கு ஓட்டு போற நீங்களாம் படிச்ச முட்டாளுங்க. நோட்டானா இங்கே நல்லா அப்படியே போகணும். எத்தனை பேர் இருக்கீங்க? நீ சொல்றது சரிதான். எப்படியும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட போறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதை மாத்தினா தானே எல்லாத்தையும் மாற்ற முடியும். உங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. இப்படி எதை எடுத்தாலும் அதில் அதிகாரத்தை காட்டுறது வெறும் அரசியல் மட்டும்தான். அதை பணத்தால் வாங்குறதுக்கு பல பேர் முயற்சித்தாலும் ஏதோ ஒரு மூலையில் நல்லது பண்ணிட்டு எவனாச்சும் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். அவனால் மாற்றம் வர வரைக்கும் இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் மாறாது. அதை மக்களும் கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் தான் எப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களோட ஓட்டு யாருக்காக இருந்தாலும் ஓட்டு போட மாட்டே இருக்காதீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களுக்குலாம் எப்பயோ புரிஞ்சிருக்கும். உங்கள் 2 பேர் புரிய வைக்கிறதும் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கிளம்புங்க, நம்மளும் ஓட்டு போட்டுடலாம். சரி சரி.